வேலை கிடைக்கணும், எனக்கு நான் பெரிய லெவல்ல வரணும், 4 பேருக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்து காமிக்கணும். இதெல்லாம் இங்க ஆன்மீகத்துக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நீ ஆபீஸ புடிச்சிட்டு டேய் அந்த ஆபீஸ் உன்னோடது இல்ல, நீ இல்ல, அது ஏதோ செயல் நீ செய்ய வந்திருக்கா, செஞ்சுட்டு போயிரு முழுமையா. இப்ப இருக்கிற யோகிகள் அப்படிங்கிற பாத்தீங்க அப்படின்னா கோயில் கட்டுவாங்க, பிரதிஷ்டை பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா நீர் வளங்களை காப்பாங்க, அப்படி இல்லைன்னா இயற்கை வளங்களை காப்பாங்க, மரம் வைப்பாங்க, இந்த மாதிரி செயல்கள் தான் பண்ணுவாங்க. யாராவது பிசினஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் இந்த கேள்வி அடிக்கடி என்கிட்ட கேட்குறாங்க. நான் ஆன்மீகத்துல இருக்கேன், இறைவனை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க ஆன்மீகத்துல இருக்கீங்க, இறைவனை நோக்கி பயணம் பண்றீங்க, டெய்லி தபஸ் பண்றீங்க, தியானம் பண்றீங்க, யோகாசனாஸ் பண்றீங்க, ராமநாமம் சொல்றீங்க, இறை நாமம் சொல்றீங்க, நிறைய விஷயங்கள் பண்றீங்க. ஆனா உங்களோட மனது அளவுல இந்த மெட்டீரியல் லைஃப் சுத்தியே தான் உங்களோட வாழ்க்கை இருக்குது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மெட்டீரியல் லைஃப்ல உங்களுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா இந்த மெட்டீரியல் லைஃப்ல இருந்து நீங்க இன்னும் விடுபடல. இந்த மெட்டீரியல் லைஃபை தாண்டினதுதான் இறை சக்தி. அந்த இறை சக்தியை உணரணும், அந்த இறை சக்தியை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த பொருளாதார லைஃப்ல இருந்து விடுபடணும் அப்படின்னா என்ன, எல்லாத்தையும் நான் விட்டுட்டு போயிடணுமா, எதுவுமே நான் இங்க செயல் பண்ணக்கூடாதா? அப்படிலாம் கிடையாது. நீங்க முழு ஈடுபாட்டோட இந்த பூமியில என்ன செயல், இந்த சனத்துக்கு என்ன தேவையோ அது நீங்க பண்ணணும். ஆனா முதல்ல மனது ரீதியா, அறிவு ரீதியா நீங்க புரியணும். முதல்ல இந்த மெட்டீரியல் லைஃபுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் இங்க என்ன நடக்குதோ ஒரு செயல், இந்த சனத்துக்கு என்ன தேவையோ அதை செய்ய வந்திருக்கேன், அவ்வளவுதான். இந்த புரிதல் இருந்தது அப்படின்னா ஒரு 4 உயிருக்கு, உங்களால முடிஞ்ச உயிருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்துல இருப்பீங்க, உங்களை சுத்தி ஒரு 4 உயிர் இருக்கும், அப்புறம் வேலைக்கு போவீங்க, அங்க ஒரு 10 உயிர் இருக்கும், அப்புறம் சமுதாயத்துக்கு வருவீங்க, அங்க ஒரு 100 உயிர் இருக்கும். இந்த மாதிரி உங்களை சுத்தி டெய்லி நீங்க எத்தனை உயிரை சந்திக்கிறீங்களோ அந்த உயிருக்கு நீங்க என்ன தர முடியும், என்ன செய்ய முடியும், அந்த உயிரை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போறதுக்காக உங்களால முடிஞ்ச பங்கு என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க. போதுமான ஒரு விஷயம். நீங்க ஒரு யோகா பண்றீங்க, ஒரு பக்தி சாதனால இருக்கீங்க அப்படின்னா ஏதோ உங்களுக்கு உங்க பொருளாதார ரீதியா நான் மேம்படணும், எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு நான் பெரிய லெவல்ல வரணும், 4 பேருக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்து காமிக்கணும். இதெல்லாம் இங்க ஆன்மீகத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இத மனதுக்குள்ள ஃபுல்லா வச்சுக்கிட்டு நீங்க ஆன்மீகத்துல முன்னேறணும், ஆனா ஆன்மீகத்துல பயணம் பண்ணும்போது கஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அது நடக்கும்? இப்படிதான் வரும். அதனால முதல்ல தெளிவா நீங்க மெட்டீரியல் லைஃப்னா என்ன, இதெல்லாம் பார்க்கணும். இத பார்த்து இதுல இருந்து விடுபடணும். அதாவது பாபா படத்துல ஒரு பாட்டு வரும், மாயா மாயா சாயா சாயான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல ஒரு நல்ல வரிகள் வரும். அந்த வரிகள் பாத்தீங்கன்னா, தாமரையில இருக்கிற நீர் போல ஒட்டாம இருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இந்த வாழ்க்கையில, இந்த லைஃப்ல நீங்க ஒட்டியும் ஒட்டாம இருக்கணும், முழுமையாவும் இருக்கணும், அதே சதவீதத்துல அதே மாதிரி முழுமை இல்லாமையும் இருக்கணும். இதுதான் இந்த லைஃப். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த லைஃப்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில என்ன சூழ்நிலை மாறினாலுமே உள்ளுக்குள்ள பாதிக்காது. நீங்க இந்த உடம்பு நீங்க இல்ல, இந்த மனசு நீங்க இல்ல அப்படிங்கும் போது எந்த விதத்துல உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க முடியும்? பாதிப்பே வராது. ஏதோ ஒண்ணு அடையாளப்படுத்திக்கிட்டீங்க, இந்த உடம்புனா, இந்த மனசுனா, இந்த பேர் இன்னாருனா, அப்படி இந்த ஊரு என்னோட ஊரு, இந்த ஊர்ல பிறந்திருக்கேன், நான் இந்த ஊர்ல இருக்கிறவன், நான் இதுன்னு ஒரு அடையாளப்படுத்த உங்களுக்கு அந்த அடையாளம் பிரச்சனையா மாறுது. எதுவுமே அடையாளம் கிடையாது. இறைத்தன்மைங்கிறது உங்களை அடையாளத்திலிருந்து முழுமையா வெளிக்கொண்டு வர்றதுக்கு. ஆனா நீங்க அடையாளப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எப்படி நீங்க இறைத்தன்மை ஆக முடியும்? இறைத்தன்மையே ஆக முடியாது. அதனால உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கிற பிரச்சனை உங்களை பக்குவப்படுத்துது. நீ கிடையாது. இப்ப நீ ஆபீஸ புடிச்சிட்டு டேய் அந்த ஆபீஸ் உன்னோடது இல்ல, நீ இல்ல, அது ஏதோ செயல் நீ செய்ய வந்திருக்கா, செஞ்சுட்டு போயிரு முழுமையா. ஒரு குடும்பத்தை புடிச்சுங்க, இந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணு. ஆனா அந்த குடும்பமும் ஏதோ நீதான் பண்ற, நீதான் உருவாக்குற, நீதான் கட்டமைச்சு வச்சிருக்க அப்படிங்கிறது இங்க கிடையவே கிடையாது.
இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இறைநிலைக்கு போற நீங்க இறைநிலையை நோக்கி பயணம் பண்ற உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. உங்களுக்கு மேஜிக்கல் லைஃப் வாழணும் அப்படின்னா இந்த மெட்டீரியல் லைஃப்ல இருந்து முதல்ல விடுபடணும். நீங்க மெட்டீரியல் லைஃப்குள்ள இருந்தீங்க அப்படின்னா மேஜிக்கல் லைஃப் வந்து நீங்க இழந்துறீங்க. மேஜிக்கல் லைஃப் அப்படிங்கிறது இறைத்தன்மை. நீங்க எதிர்பார்க்கவே முடியாத மிக பிரம்மாண்டமான மிக சக்தி வாய்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மேஜிக்கல் லைஃப்ல இருக்கு. ஆனா இந்த மெட்டீரியல் லைஃப்குள்ள நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். அதுக்குன்னு மெட்டீரியல் லைஃப்ல நான் வந்து சக்சஸ் பண்ண முடியாதா? நீங்க மெட்டீரியல் லைஃப்ல சக்சஸ் பண்ணுங்க, சக்சஸ் பண்ணாம இருங்க. ஆனா இங்க ஒண்ணு இல்லையே. இங்க சக்சஸ் பண்ணா ஏதாவது ஒண்ணு இருந்தது அப்படின்னா, நீங்க இங்க சக்சஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு எஃபெக்ட்ட போட்டு அதுல நீங்க ஏதாவது பண்ணலாம். என்ன பண்ண போறீங்க? இங்க பண்ணக்கூடிய வேலை என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற இயற்கை, இங்க இருக்கிற உயிரினங்கள் அனைத்துக்கும் அந்த உயிரை வந்து மேம்படுத்துறதுக்கு உங்களால என்ன முடியுமோ, அத மட்டும் நீங்க இங்க பண்ணுனா போதும். ஒண்ணும் இல்ல. ஒரு பொருளாதார ரீதியா நீங்க மேல இருக்கீங்க அப்படின்னா, அந்த பொருளாதாரத்த வச்சு இந்த உயிர்களுக்கு என்ன மேம்படுத்த அந்த உயிரை வந்து மேல் நோக்கி கொண்டு போறதுக்கு என்ன தேவையோ அத நீங்க பண்ணுனீங்கன்னா போதும். இல்ல என்னால பொருளாதார ரீதியான வந்து மு உயர்ந்த நிலையில இல்ல. ஆனா நான் ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா, உங்க செயல் ஏதாவது டைம் குடுத்து இதுதான் கர்ம யோகம்னு சொல்லுவோம். இந்த கர்ம யோகம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இது ஒரு யோகம் தான். நீங்க எல்லா உள்நிலையில உணர்ந்துட்டீங்க அப்படின்னா இங்க செயல்படுறதுக்கு எதுவுமே இருக்காது. அப்ப நம்ம இங்க என்ன செயல் பண்ண முடியும் அப்படின்னா இந்த இங்க இருக்கிற உயிரினங்களை மேல் நோக்கி கொண்டு போறதுக்கு என்ன நம்மளால முடியுமோ அதை மட்டும்தான் இங்க நம்ம பண்ண முடியும். அது மட்டும்தான் இங்க யோகிகள் இங்க இதுக்கு முன்னாடி இருந்த யோகிகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற யோகிகள் அப்படிங்கிற பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பணியெல்லாம் என்னவா இருக்கும்? உபதேசங்கள் கொடுப்பாங்க, யோகாசனா சொல்லி கொடுப்பாங்க, பக்தி கோயில் கட்டுவாங்க, பிரதிஷ்டை பண்ணுவாங்க, இந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா மண் காப்பாங்க, அப்படி இல்லைன்னா நீர் வளங்களை காப்பாங்க, அப்படி இல்லைன்னா இயற்கை வளங்களை காப்பாங்க, மரம் வைப்பாங்க. இந்த மாதிரி செயல்கள் தான் பண்ணுவாங்க. யாராவது பிசினஸ் பண்ணி பார்த்திருக்கீங்களா? பிசினஸே பண்ணாலும் அதுல இருந்து வருமானத்தை எடுத்து ஒண்ணு அன்னதானம் பண்ணுவாங்க, இல்லைன்னா வேற ஏதோ உயிர் நோக்கி உயர்த்துறதுக்கு என்ன வழியோ அதைத்தான் பண்ணுவாங்க. அதை தாண்டி இங்க எதுவுமே கிடையாது. ஸோ அதனால வந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மெட்டீரியல் லைஃப்ல இருந்து நீங்க வெளியில வரணும். வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இறை தன்மையை நோக்கி போற உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் வந்தாலுமே உங்களை பாதிக்காது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க மேலும் மேலும் டிராவல் பண்ண ஆரம்பிக்கணும். என்னோட ஆசையும் என்னோட அன்பும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ராமநாம தியான வழிபாடு வந்து கிளாஸ் வந்து ஆன்லைன்ல வந்து போயிட்டு இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா நீங்க அட்டன் பண்ணி உங்க உள்நிலையை மேல் நோக்கி கொண்டு போகணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த ராமநாம தியான வழிபாடு நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. ரிவ்யூஸ்லாம் நீங்க வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்க அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஜெய் ஸ்ரீராம்னு அனுப்புங்க. உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணலாம். ஜெய் ஸ்ரீராம். நல்லதே நடக்கும்.